ஹாய் வணக்கம். உளுந்தங்களி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு அடிகனமான கடாயில் 1 கப் அளவுக்கு உளுந்தங்களி பவுடர் எடுத்திருக்கேன். அதே கப்பால் 3 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்திங்கன்னா ஃபியூ மினிட்ஸ்லேயே கெட்டியாக ஆரம்பிக்கும். அந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூனாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நான் மொத்தமாக 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஃபுல் ரெசிபியும் நல்லெண்ணெய் மட்டுமே வச்சு பண்ணிக்கலாம். எனக்கு கீ ஸ்மெல் பிடிக்கும், அதனால் நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் அந்த களிமாவு நல்லா கடாயில் ஒட்டாமல் திரண்டு வரும்போது எந்த கப்பால் நீங்கள் பவுடர் அளந்து போடுறீங்களோ அதே கப்பால் 1.25 கப் வெல்லம் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லம் யூஸ் பண்ணிங்கன்னா சுடு தண்ணியில் கொதிக்க விட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கல்லாம் இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு நல்லா பரட்டி விட்டு கையில் எடுத்து ரவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கையில் ஒட்டாமல் உருண்டு வரும். இதுதான் பதம். நல்லா சுட சுட சர்வ் பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்கும். போனுக்கு இது ரொம்பவே நல்லது. வீக்லி ட்வைஸ் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உளுந்தங்களியோட ப்ரீமிக்ஸ் பவுடர் எப்படி செய்யறதுன்னு கீழே டேக் பண்ணியிருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். டாட்டா பை பாய்.